சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யானைகளுக்கு உள்ள முக்கியத்துவம் குறித்தும், ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய யானைகளுக்கு உள்ள அச்சுறுத்தல்கள் குறித்தும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பூமியின் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும், பல்லுயிர் பெருக்கத்தை காக்கவும் யானைகளை பாதுகாப்பது மனிதர்களின் முக்கியமான கடமையாகும். யானைகள் நாள்தோறும் தங்களின் சராசரி உணவுத் தேவையை பூர்த்தி செய்ய சராசரியாக 20 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கின்றன. அவை வெளியேற்றும் சாணத்தின் மூலம் புதிய மரங்கள் மற்றும் தாவரங்களின் விதைகள் பரவுகின்றன. இதனால் காடுகள் இயற்கையாகவே செழித்து வளர்ந்து புத்துயிர் பெறுகின்றன. வறண்ட காலங்களில் நிலத்தை தோண்டி நீரூற்றுகளை உருவாக்குவதன் மூலம் யானைகள் தமக்கும் பிற விலங்குகளுக்கும் நீராதாரங்களை ஏற்படுத்துகின்றன. தாவரங்களை மட்டுமே உட்கொள்ளும் வனவிலங்குகளுக்கு சில நேரங்களில் அத்தியாவசிய தாதுப்புகள் குறைவாக கிடைக்கும். இந்த சமநிலையை சரிசெய்ய விலங்குகள் உப்புச்சுவை கொண்ட மண் வகைகளை தேடி உட்கொள்ளும். காடுகளில் பூமிக்கு அடியில் சுமார் 1 முதல் 2 அடி ஆழத்தில் உள்ள மண்ணில்தான் மழைநீரால் அடித்து செல்லப்பட்ட தாது சத்துக்களும் உப்புகளும் செறிந்து காணப்படுகின்றன. ஆனால் இந்த இடங்கள் எங்கு இருக்கின்றன என்பதை மற்ற விலங்குகளால் எளிதில் கண்டறிய முடியாது. அசாதாரண நுகர்வுத்திறன் கொண்ட யானைகள் மட்டுமே இந்த உப்பு மண் எங்கிருக்கிறது என்பதை துல்லியமாக அடையாளம் காண உதவுகின்றன. அதேபோல் யானைகளுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு உயிரினம். ஈவன் காட்டுக்கிற எல்லா உயிரினத்துக்கும் தண்ணியை கண்டுபிடிச்சது யானை தான் சொல்லலாம். ஏன்னா யானையோட தும்பிக்கை 1 லட்சம் நரம்புகளுக்கு மேலே இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதேபோல் தாவர உண்ணிகளுக்கு மிகவும் முக்கியமானது உப்பு மண். காட்டுக்கிற உப்பு மண்ணை யார் கண்டுபிடிப்பாங்கன்னா யானைகள் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா யானைகளுடைய உப்பு மண்ணும் மேலே இருக்காது, ஒரு 1 அடி 1 அடி கீழே தான் இருக்கும். இது யானைகள் தான் தன் தும்பிக்கையால் கண்டுபிடிச்சி அந்த உப்பு மண்ணை ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது மற்ற தாவர உண்ணிகள் காட்டு மாடு, கடமான், புள்ளிமான், ஈவன் காட்டுப்பன்னி இது மாதிரி எல்லாமே சாப்பிடும். நாடு முழுவதும் உள்ள யானைகளின் வாழ்விடங்களை ஒருங்கிணைத்து பாதுகாக்க மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் 33 யானை புகலிடங்கள் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் யானை புகலிடங்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வனப்பகுதிகளில் காட்டு யானைகள் ரயில் தண்டவாளங்களை கடக்கும்போது விபத்தில் சிக்குவதை தடுக்க ஏஐ மூலம் ரயில் ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் மனித விலங்கு மோதல்களை தடுக்கவும் மத்திய மாநில அரசுகளால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட இந்தியாவின் முதல் DNA அடிப்படையிலான யானைகள் கணக்கெடுப்பின்படி காட்டு யானைகளின் எண்ணிக்கை 22,446 உள்ளது. இது கடந்த 2017ஆம் ஆண்டு எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 18% குறைவாகும். இந்நிலையில் எல் நினோ காரணமாக ஏற்பட்ட வறட்சியால் யானைகள் இடம்பெயர்வது, குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானைகள் உலா வருவதும் அதிகரிக்கும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். யானைகள் சுற்றுச்சூழலை கட்டமைக்கும் பொறியாளர்கள்னு சொல்லலாம். யானைகள் மூலயமா தான் காடுகள் பெருகும், காடுகள் மரங்கள் வளர்ச்சிக்கு உதவும், மற்ற வனவிலங்குகளோட பாதைகளை உருவாக்கும். யானைகள் தான் காடுகளின் வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய பயன்படும் பேருயிர். இந்த பேருயிர் இல்லைனாக்கா இந்த உலகம், காடு எல்லாமே அழிஞ்சு போயிடும். யானைகளை பாதுகாப்பது என்பது காடுகளின் பரப்பளவை காப்பதற்கு சமமாகும். ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மனித விலங்கு மோதல்கள், சட்டவிரோத தந்த வேட்டை மற்றும் காடழிப்பு காரணமாக யானைகளின் வாழ்விடங்கள் சுருங்கி அவற்றின் வாழ்வு கேள்விக்குறியாகி வருகிறது. வனங்களை மட்டுமின்றி மனித இனத்தையும் பாதுகாக்க வேண்டுமெனில் யானைகளை பாதுகாப்பது அவசியமாகும். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஜெகதீஷ்.